ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ். அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நாயை போன்றவர். நீங்க அதை சும்மா விட்டாலும் நாக்க தொங்க போடும், அடிச்சாலும் நாக்க தொங்க போடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது யாரு அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பல்ஆம் இப்னு பாஊர். பல்ஆம் இப்னு பாஊர் ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் யாருன்னு கேட்டா ஒரு பெரிய விலாயத்து பெற்றவராக இருந்தார், அவுலியா அவர். அவரை பற்றி முஃபஸ்ஸீரீன்கள் எழுதுறாங்க, அமர்ந்த இடத்தில் இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பார்ப்பார். ஒரு ஆள் வந்தான்னா அவங்களுடைய நிலைமை என்ன, இவருக்கு ஹால் ஹயாத் எவ்வளவு நாள் இருக்குது, ரிஸ்க் என்ன, கல்யாணம் முடிப்பாரா இல்லையா, என்ன வம்பு வருமா, வழக்கு வருமா, நோய் வருமா என்பதையெல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருக்குமா இல்லையா, அதை அமர்ந்த இடத்தில் இருந்தே அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக அவர் இருந்தார். அவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்பு, மகத்துவம், மாண்பு பெரிதாக எல்லா மக்களிடத்திலும் பேசப்பட்ட போது அவருடைய கல்புல ஒரு பெருமை வந்தது. ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை அது. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது. அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க, உங்களுடைய துஆ தான் மக்பூலே, அதனால அவருக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யுங்க. நபிக்கு எதிராக துஆ செய்ய முடியுமா? அந்த இடத்துல அவன் மூளை பழுதா போச்சு. அவர் கையை உயர்த்தினார், கையை வைத்து பதுவா செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்டார். அப்படி கேட்கும்போது நாவை அல்லாஹ் பிரட்டிட்டான். அவருடைய நாவு தொங்கிடுச்சு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப். அவருக்கு ஒரு உதாரணம் நாயை போன்றது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி ஒரு நிலை, பெருமை என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதில் இங்கே நாம கவனமாக இருக்கணும்.